வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் ஓவியா அவர்களும் பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் கலந்துக்கிறாங்க. வணக்கம். தொடர்ந்து பேசலாம். முதல் செய்தியாக பெற்றோருடன் பிள்ளைகள் தொடர்பிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. சுவாதி வழக்கையை சம்பந்தப்படுத்தி அந்த செய்தி வெளியாகிருக்கிறது. இதுக்குள்ள 2-3 விஷயங்கள் புதிந்து கிடக்கிறதாக பார்க்க முடியுது. ஒன்று, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான உறவு. இன்னொன்று, காவல் நிலையத்தை போய் பெற்றோர்கள் உறவினர்கள் அவங்களோட உறவினர்கள் ரொம்ப தைரியமாக எதிர்கொள்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் அந்த நோ இல்லை அப்படிங்கிற வார்த்தையை ஜீரணித்து கொள்ளக்கூடிய இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை பிள்ளைகள் தொடங்கி எல்லோருக்குமே இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு 2-3 விஷயங்கள் இதில் இருக்குது. ஒன்றுனா பேசலாம். இந்த பெற்றோர் பிள்ளை உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? பெற்றோர் பிள்ளை உறவுங்கிறது இன்றைக்கி பெரும்பாலும் ஒரு ஸ்டேட்டஸ் சார்ந்து தான் இருக்குது, ஒரு சமூக அந்தஸ்து சார்ந்து தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பெற்றோர்கிட்ட ஒரு பெண் தனக்கு வெளியே போனோன்னு அவள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ காலேஜுக்கோ அலுவலகத்துக்கோ போயிட்டு திரும்பி வர்றதில் உள்ள எல்லா விஷயங்களையும் பெற்றோர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொல்கிற மாதிரி உறவு இருக்கிறது சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த உறவு எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இந்த செய்தி எதை மையப்படுத்துது அப்படின்னா, இந்த விஷயத்தை சுவாதி சொல்லியிருந்தால் இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாமோ? நீங்கள் கேட்குற அந்த கேள்வி கரெக்டு. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். முதல்ல எல்லா பெற்றோரும் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை ரிப்போர்ட் பண்ணும் பொழுது ஒரே மாதிரி அதை எடுத்துக்கிடுவாங்களா? எல்லா பெற்றோரும் ஒரே தகுதி நிலையில் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது பல பேர் பெண்ணை வேலைக்கு அனுப்ப கூட இன்னும் விரும்பாத நிலை இருக்கிறாங்க, அதில் பயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே பெண்ணை வேலைக்கு அனுப்புறது இதுலலாம் அவங்களுக்கு நிறைய தடுமாற்றங்கள் பல குடும்பங்களில் இன்னும் இருக்குது. இந்த நிலையில் நான் போகிற இடத்துல எனக்கு அவன் என்னையை பார்க்குறான், இவன் என்னையை பார்க்குறான், கேலி பண்ணுறான், பின்னாடி வர்றான், இப்படி எல்லா விஷயத்தையும் வீட்டில் பெண்கள் சொல்ல ஆரம்பித்தா பல பெற்றோர்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னா, ஏன்னா இன்றைக்குள்ள சூழலில் இப்போ கிராம சூழல் வேறு. அங்கே போய் ஒரு பொண்ணு வீட்டில் போய் என்னைய ஒருத்தன் பின்னாடி வர்றான்னா எவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் விறுவிறுன்னு கிளம்பி அங்கே போயிடுவாங்க. இங்கே அதல்ல சூழல். ஐயோ அப்போ யாரோ பின்னாடி வர்றான் அப்படின்னா நீ அப்போ வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் 70% குடும்பங்களில் வரும். ரொம்ப விதிவிலக்காக தான் சில குடும்பங்களில் யார் அவன் அப்படின்னு அந்த கிளம்பி வரக்கூடிய சூழல் இன்னைக்கு இல்லை. எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவு நண்பர்கள் உறவு மாதிரி இருக்கணும். தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழனாக இருக்கணும், தோழராக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவதற்கு எளிதாக இருந்தால் கூட எல்லா வீடுகள்லையும் அது சாத்தியப்பாடுகள் இருக்குதா? அது சாத்தியப்பாடு நெகட்டிவாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். எனவே இதை சொல்லுவதை விட சமூக பாதுகாப்பு என்பதை நாம் கவனம் செலுத்தி தனிநபர் பாதுகாப்புங்கிறத வலிமைப்படுத்துவது தான் சரியான முறையாக இருக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் வரும்பொழுது பல பெற்றோர்கள்ட்ட கொஞ்சமாவது மாற்றம் வர ஆரம்பிக்கணும். இப்போ வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரு ஒரு எக்ஸப்ஷன் கிடையாதுங்கிறத நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். படிக்கிறது எதுக்காக? வேலைக்கு போகிறதுக்காக. அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருமே ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் சமூக மாற்றம்ங்கிறது உடனடியாக வரப்போகிறது கிடையவே கிடையாது. சமூக மாற்றங்கள் வெகு நாள்கள் கழித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாறும். அப்போ வேறு விதத்தில் தான் நம்ம இதை வேகப்படுத்தணும். அதில் ஒன்று இந்த மாதிரியான எல்லாவற்றையும் பெற்றோர்கள்ட்ட பேசுங்கன்னு கூட நம்ம சொல்லலை. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் பணியிடத்தில் இருக்கலாம், தெருவில் இருக்கலாம், அக்கம் பக்கத்துக்காரர்களிடமிருந்து வரலாம், உறவினர்களிடமிருந்து வரலாம். பெண்களுக்கு அதை கான்ஃபிடன்ட் கிட்டக்க சொல்லுங்க. தைரியமாக பேசுங்க. அம்மாட்ட பேசுங்க, அக்காட்ட பேசுங்க, பக்கத்து வீட்டு அக்காட்ட பேசுங்க, எதிர்த்து வீட்டு அம்மாட்ட பேசுங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா கிட்ட பேச முடியலனாலும் கொஞ்சம் யாருடையாவது அணுக முடியும்னா அப்பாட்ட பேசுறதுக்கு சிலர் தயங்கலாம், சில பெண் பிள்ளைகள். அப்போ யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசுங்க. யாராவது ஒருவராவது குடும்பத்தில் இருப்பாங்க இல்லையா? அப்போ இதை ஒரு மாதிரி மூடி மறைக்கிற மாதிரியாக இருக்கிறவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. பட் இதுக்கு எப்படி ஒரு விடை காண்பது அப்படிங்கிறத கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒரு சொல்யூஷன் அப்போ தான் வர ஆரம்பிக்கும்.
இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதிலிருந்து சமூகத்தில் அனைவரும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் பேராவது என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம், எப்படி தங்களை வலுப்படுத்தி கொள்ளலாம்ங்கிறத இளம் பெண்கள், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய உறவினர்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நண்பர் சொன்னதை ஒட்டி தான், முன்னாடியை விட இந்த தலைமுறையில் வந்து 100% தன்னை இன்னொருத்தர்கிட்ட வந்து திறந்து காட்டி பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த அனுபவமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்னது மாதிரி அது நண்பராக இருக்கலாம், தொழிலராக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த 100% டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது வந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு. எங்கள் தலைமுறையோடு ஒப்பிடும்போது இன்னைக்கு வந்து பிள்ளைங்க வந்து நிறைய வந்து சில பூடகங்களை வச்சுக்கிறாங்க. அதை தவிர்த்து அவர்கள் வளர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அவசியமான விஷயம். இந்த செய்தியில் சுவாதி தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறத தான் மைய இலையாக இவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை ராம்குமாரும் தன்னோட குடும்பத்தார்கிட்ட தன்னோட காதலை சொல்லியிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு சேர்த்தே தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன ஒரு பையன் பின்தொடர்றான் அப்படின்னு எந்த அளவுக்கு சுவாதி வெளிப்படையாக தன்னோட பெற்றோர்கிட்ட பகிர்ந்துக்கலாமோ அதே அளவுக்கு எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. ராம்குமாரும் நான் இந்த பெண்ணை நேசிக்கிறேன், இந்த பெண் இது மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நான் என்ன மாதிரி பண்ணணும், எப்படி நடந்துக்கணுங்கிற ஆலோசனைகளை அவருடைய பெற்றோரிடமிருந்து கூட அவர் வந்து தெரிஞ்சிருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த பெற்றோர் உறவுங்கிறது கிராமம் நகரம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாகவே எந்த தளங்கள்லையுமே இல்லையோ அப்படிங்கிறதா தான் இதை பார்க்கலாமா? இல்லை, இது இங்கே ஒரு சமமற்ற சூழல் நிலவுது. ஹண்டட் இந்த ஹண்டர் அப்படின்னு வச்சுங்க, இவர் தான் ஸ்டாக்கிங் பண்றாரு. அப்ப இவர் வந்து கையில ஏற்கனவே அதிகாரத்தை எடுத்துட்டார். இவர் போய் பணிஞ்சு கேட்க போறதில்ல அறிவுரை. நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து எங்க பின்னா பார்த்தாலும் பின்தொடர்றேன், அப்பா நீ என்ன சொல்ற அப்படின்னு போய் கேட்பாரா? ஏன்னா இவருக்கு வந்து தன் கையில வந்து அதிகாரம் இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் பயம் முறுத்தப்படுவது யாரு, அந்த அச்சுறுத்தல்ல மாட்டுவது யாரு? அவங்க தான் வந்து இன்னொருவர்கிட்ட ஆதரவோ அல்லது ஆலோசனையோ கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம சமமா பார்க்கக்கூடாது. ஆனால் இங்க வேற சில விஷயங்கள் இருக்கு. என்ன மாதிரியான குடும்ப சூழல்ல இவர் வளர்ந்தார், இவருக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு அவருடைய குடும்ப பின்னணியில் அவருக்கு கிடைத்தது, அவருடைய படிப்பு, அவருக்கு அந்த சமயத்தில் இருந்த நண்பர்கள், அப்ப இதெல்லாம் சேர்ந்து இவருடைய எதிர்காலம் பற்றிய சில கவலைகள், குழப்பங்கள், இது எல்லாத்திலிருந்தும் ஒரு எஸ்கேபிசம் மாதிரியாக கூட அவர் இதை எடுத்திருக்கலாம். இல்ல, ரெண்டையுமே ஒரு தளத்துல வச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. இது எங்க இருந்து இந்த சந்தேகம் கேள்வி தோணுது அப்படின்னா, நேற்று வெளியான ராம்குமாரின் வாக்குமூலத்திலிருந்து தான் இந்த கேள்வி தோணும். நான் ஒரு பொறியியல் பட்டதாரிங்கும் போது இயல்பாக நடந்து கொண்ட சுவாதி, நான் படிப்பை முடிக்கல, ஜவுளி கடையில் நான் வேலை பார்க்குறேன், அதன் பிறகு அவர் வந்து ஒரு கொஞ்சம் மாறுபட்டு நடந்துக்கிட்டாருன்னு அவர் சொன்னதாக வெளியாகக்கூடிய செய்திகள்ல இருந்து தான் தோணுது. இது வந்து பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக ஒன்னா இருக்கிற போது ஒரு விதமாக எதிர்ப்பும் அது எதிர்வினையும் நடந்திருக்கு. அதுல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற போது வேறு விதமா நடந்திருக்குங்கிற போது தான் இரு தரப்புலையுமே இதை வந்து பேசப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டியதாக இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு தளம் இருக்கு. இது வந்து வெறும் பெற்றோர் பிள்ளைகளுக்கான உறவு மட்டும் கிடையாது. இன்னைக்கு குறிப்பாக இந்த விஷயத்தை மையமா வச்சு சுட்டி காட்ட வேண்டிய முக்கியமான விஷயம் சமீபத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள், இதுல வரக்கூடிய சித்தரிப்புகள். அதில் வந்து பெரும்பாலும் இன்றைக்கி வரக்கூடிய படங்களில் பெண்கள் வந்து படித்தவர்களாகவும் ஐடி மாதிரியான துறைகளில் வேலை பார்க்குறவங்களாகவும், ஆண்கள் அவர்களை விரும்புகின்ற காதலிக்கக்கூடிய ஆண்கள் வந்து வாழ்க்கையினுடைய எந்த தட்டில் இருந்து வேணாலும், குறிப்பாக விளிம்பு நிலையிலிருந்து வர்றதாகவும் காட்டுறாங்க. இது வந்து அப்படி காதலிக்கக்கூடாதாங்கிற கேள்விக்குள்ளாரெல்லாம் நான் போகலை. சமூக யதார்த்தம் இது கிடையாது. இப்போ சுவாதிங்கிற பெண்ணு இந்த பையனை ஒரு இன்ஜினியர்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரியாகவும், இந்த பையன் ஜவுளிக்கடையில் வேலை பார்க்குறாருன்னொன்னா வேறு மாதிரியாகவும் நடந்து கொண்டிருப்பதற்கு அனைத்து சமூக நியாயங்களும் சுவாதி பக்கம் இருக்குது. அதை ஒரு பெரிய குற்றமாக இந்த பையன் நினைக்க வச்சது எதுன்னா இப்போ சமீபத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள். அப்போ இந்த மாதிரியான நினைவுகள் இந்த இளைஞர்களுக்கு தவறாக தூண்டப்படுது. சமூகத்தினுடைய சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க இப்படி காதலிப்பதன் மூலமாகவோ கொலை செய்வதன் மூலமாகவோ சாய்த்து விட முடியாது. அது வேறு ஒரு தளம். அதில் இயங்க வேண்டிய சக்திகள் வேறு, எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் வேறு. அதற்கு மாறாக இதை விட அடிப்படையானது, ஒரு பெண்ணுக்கிட்ட தனக்கு இல்லாத தகுதியை இருப்பதாக பொய் சொல்லுவது தவறுன்னு
ஏன் இவருக்கு தோணலை? அப்ப இல்லைன்னு மறுக்கிற போதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் அவருக்கு அங்க இல்லாம போயிருக்கு. இல்ல, முதல்ல தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக பொய் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தெரிந்திருக்கு. தான் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா நாம பொய் சொல்லணும். அப்ப அந்த இடத்துலயே தவறு ஆரம்பமாயிடுது. அதுக்கு பிறகு அவர் அதை நான் இல்லைன்னு சொல்கிறேன் அந்த ஸ்டெப்புக்கு போகிறாரு. ரெண்டாவது, ஒரு ஆணுக்கு அடைய வேண்டிய இலக்கு பொருளாக பெண் இருக்கிறா இன்னைக்கு வரைக்கும், டார்கெட். அப்போ அது கிடைக்கலன்னு அது இல்லைன்னு சொல்லும்போது இந்த சமூகம் இந்த ஆணுக்கு பரிதாபமான ஆண் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆணுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, ஒரு பெண் உன்னை நிராகரிச்சிட்டா நீ தகுதி இல்லாதவன், நீ எதுக்கு லாயக்கு இல்லாதவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க. அது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பெண் நிராகரிக்கிறதுனால ஒரு ஆணோட உலகம் எந்த விதத்திலும் தாழ்வுபட்டு போக போகிறதில்ல, எந்த விதத்திலும் அது குறைவுபட்டு போக போகிறதில்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இந்த பிள்ளைங்க மனசில் கொடுக்கப்படுது. அதில் பெற்றவர்களும் இருக்கிறாங்க. ஒரு ஆம்பளைன்னா ஏதாவது ஒன்று, ஒரு தோல்வியோட ஒரு பையன் வீட்டுக்குள்ளே வந்தால் அணைச்சி ஆறுதல் சொல்கிற பெற்றோர்கள் குறைவு. நான் அதனால தான் பெற்றோர்கள் சரியான கவுன்சிலிங்னு நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஆனால் பெற்றோருடைய அரவணைப்பு தேவை. ஆனால் அப்படி வரும் பொழுது, என்னடா ஆம்பளை நீ, இதை செஞ்சுட்டு வரலைன்னா நீ ஒரு ஆம்பளையா, இதை முடிச்சுட்டு வரலைன்னா நீ ஒரு ஆம்பளையா? அப்போ ஆம்பளைங்கிற சொல்லே இங்கே வெற்றியோடு ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்கின்ற வெறியோடு வளர்க்கப்படுது. இந்த சைக்காலஜி முதல்ல மாறணும். ஓவியா ஏற்கனவே பேசும்போது குறிப்பிட்ட ஒரு விஷயம், தனிநபர் பாதுகாப்பையும் சமூக பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும், இந்த கவுன்சிலிங் எல்லாத்தையும் தாண்டி அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை உறுதிப்படுத்துவதற்கு முன்னாடி காவல்துறையை தைரியமாக அணுகக்கூடிய அந்த உணர்வு பெற்றோருக்கோ இல்லை உறவினர்களுக்கோ இல்லை ஒரு தனி மனிதருக்கோ இருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த விஷயத்தில் இந்த செய்திக்குள்ள அந்த இதுவும் நம்ம புதிந்திருக்கதா நம்ம பார்த்தோம். காவல் நிலையத்தை மிதிக்கிறதே தன்னுடைய கௌரவத்துக்கு இழுக்கு. எந்த சூழல்லையும் உறவினர்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிடக்கூடாது, நண்பர்களுக்கு அது தெரிஞ்சிடக்கூடாது. காவல்துறை தம்மோட வீட்டுக்கு வர்றதையோ காவல் நிலையங்களுக்கு போய் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக இது இல்லாத போது தனிநபர் பாதுகாப்பையும் சமூக பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணுங்கிற அந்த பொறுப்பை நம்ம யார்கிட்ட கொடுக்கறது? இல்லை, காவல்துறையிட்ட தான் கொடுக்கணும். இந்த காவல்துறை பற்றிய இந்த எண்ணம் மாறுறதுக்கு காவல்துறையும் நிறைய முயற்சிகளை எடுக்கணும். மக்கள்கிட்டேருந்தும் அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். காவல்துறைங்கிறது உங்களுடைய நண்பன் அப்படின்னு காவல்துறையில் சொல்கிறாங்களே தவிர அதுக்கான அந்த இமேஜ் மேக் ஓவருங்கிறது அவங்கள்ட்டேருந்து தானே ஆரம்பிக்கணும். இன்றைக்கு உண்மையில் ஓரளவுக்கு அதிகாரமோ நண்பர்கள் காவல்துறையில் இருந்தாலொழிய நம்ம காவல்துறையை எளிதில் அணுகிட முடியுமா? நம்முடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே பார்ப்போமே நம்ம. அதுவும் ஒருவித பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் காவல்துறையை மக்கள் பார்க்குறாங்கங்கிறது பொதுவான ஒரு எண்ணம் தானே. அப்போ அதோட கூட காவல்துறையை போய் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அணுகும்பொழுது காவல்துறையோடைய நடவடிக்கை என்ன, ஒன்று அச்சம் கலந்த உணர்வு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஒழுங்குமுறையோட பல விஷயங்கள் நடக்குதா, இதெல்லாம் காவலர்கள் அல்லது காவல்துறை அலுவலர்கள் அல்லது உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க அப்படியே இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிறதா பாக்குறீங்களா? எங்குமே இப்படிதான் எங்கும் பரவி இருப்பது என்பது காவல்துறையில மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு இடமாக காவல்துறை இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக இருக்கு. அதற்கான ஒரு அதிகாரம் தேவை. அப்பதான் போய் நீங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும். ஆனால் அந்த அதிகாரம் அவர்களுடைய தனி ஆதாயத்துக்காக பெருமளவு இன்றைக்கு பயன்பட்டு இருக்கு. இல்ல, அந்த காரணத்தை சொல்லி நம்ம சிஸ்டத்தை விட்டு வெளியில வந்துட முடியும்? நம்ம வர முடியாதுங்கிறேன்னா தள்ளியே நின்ற வரவே முடியாது. அதை உள்ள போய் அதை மாற்றணும். இப்ப நீங்க அரசு அலுவலகங்களுக்குள்ள நுழைந்து ஒரு செயலை செய்வது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கே தெரியும். அப்ப அதே அளவுக்கு பிளஸ் ஒரு பயமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் காவல்துறை இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள போறப்போ ஒரு பய உணர்வுங்கிறது ஒண்ணு இருக்காது உங்களுக்கு. ஆனா அது இறுதி இயந்திரம் இல்லை இல்லையா? அதை தாண்டி மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிற போது நம்ம இந்த சிஸ்டம் மட்டும் சரியில்லை, நான் அதனால நான் அதை போகல நம்ம சொல்லவே கூடாது. ஒருத்தர் சொல்லவே கூடாது. ஆனால் அதே அளவுக்கு ஒரு புகாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உடனடியாக அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக முதல் அடிப்படை சீர்திருத்தத்தை இவங்க பண்ணலாம். எங்க பண்றாங்க? ஒரு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு உதாரணம். எவ்வளவு கஷ்டமாக இருக்குங்கிறது எவ்வளவு பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அது ஒரு சின்ன டிராபிக் ஆக்சிடென்டாக இருக்கிறதுல இருந்து ஆரம்பித்து திருட்டு குற்றத்திலிருந்து மிரட்டல் குற்றத்திலிருந்து இதை முதல்ல பதிவே பண்ணாம அதுல சமரசம் பண்றது, அதுல பைசா பாக்குறதுங்கிற மாதிரியான ஒரு 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 ஸ்ட்ரக்சர் தானே இங்க இருக்கு.
இல்ல நான் கேக்குறேன், சிஸ்டத்துல 1000 குறைகள் இந்த இருக்கதான் பொண்ணு வந்து- செய்யும். இல்ல இந்த பொண்ணு தனக்கு நேர்ந்த விஷயத்த வீட்டுக்கு போய் சொல்றதை விட பக்கத்திலேயே போலீஸ் அங்க நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அது எவ்வளவு பேர் நடமாடுற இடம். முதல்ல அங்க காவலர்கள் இருந்தாங்களா? அங்க ஒரு நிலையம் இருக்குதா? அவங்க எளிதாக அணுகிற மாதிரி காவல் நிலையங்கள் இருக்குதா? இல்லையே. இல்ல அதுதான் இப்ப கேள்வி. நீங்க சிஸ்டத்துல இருக்கிற எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க, எல்லா இடங்கள்லையுமே இப்படிதான் நடக்கும், எல்லா காவல்துறை அதிகாரிகளும் எல்லா ஸ்டேஷன்லயும் இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு அதை தாண்டி நம்ம பயணப்படாம அதை அந்த குறைபாடுகளை கூட மற்ற இடங்கள்ல போய் நம்ம சொல்லாம தனிநபர் பாதுகாப்பையும் சமூக பாதுகாப்பையும் மட்டும் உறுதிப்படுத்தணுங்கிற பொறுப்பை நம்ம யார்கிட்ட கொடுக்க முடியும்? பத்ரி சொல்ல மாதிரி அதுவும் திருப்பி காவல்துறை தான் எடுத்துக்க போறாங்க. நம்ம இதை தாண்டி பயணப்பட்டே ஆகணும். பொதுமக்கள், காவலர்கள் பொதுமக்களை காக்க வேண்டியது அவர்கள் கடமை. அந்த கடமையை அவர்கள் சரியாக செய்யும் வரை அவர்களை செய்ய நிர்பந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான முறை. கண்டிப்பா வந்து போய் சொல்லணும். போலீஸ் இருந்தாங்கன்னு சொன்னா இவங்களே ஒரு முன்முடிவெல்லாம் செய்யக்கூடாது. பொதுமக்கள் அதுவும் நிறைய பேர் செய்யறாங்க. அவங்க தப்பா இருப்பாங்க, இவங்க தப்பா இருப்பாங்க. இது இந்த காலத்துல ரொம்ப அதிகம் இருக்கு. அதாவது இந்த நாளிதழ் செய்தி இதெல்லாம் படிச்சுட்டு இவங்களும் பயசாயிடுறாங்க. இவங்களே முன்முடிவு பண்ணிக்கிறாங்க, இப்படிதான் இருப்பாங்க, அங்க போய் சொன்னா ஒன்றும் நடக்காது, இங்க போய் இவங்க சொல்றதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா சொல்லாமலே இருக்கிறதுக்கான ஒரு காரணமா கூட அதை வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. இல்ல, இதை வந்து காவல்துறையே இதை மாற்ற முடியும். முக்கியமாக நகரங்கள்ல காவல்துறை தங்களிடமிருந்தே ஆட்களை தொடர்ந்து பகுதிகளுக்கு அனுப்பிச்சு ஒரு மாதிரியாக இந்த ஒரு ஆலோசனை கூட்டங்களை இவர்களே நடத்தலாம். எங்களை கண்டு பயப்படாதீங்க, எங்கள்கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு இந்தந்த விதங்கள்ல இந்தந்த விஷயத்துல உதவி செய்ய முடியும்னு ரொம்ப எளிதாக காவல்துறை அதிகாரிகள் தங்களோட தொலைபேசி எண்களை கொடுக்கறாங்க. இல்ல நான் சொல்றது பெரிய அளவுக்குலாம் இல்ல, தெருவோர குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் செய்திகளை பார்க்கிறோம். நான் சொல்றது நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து தனிநபர்கள் வந்து ஒரு முன்முடிவு எடுத்துக்கிட்டு அதை செய்யக்கூடாது அப்படிங்கறது. காவலர்களுக்குமான உறவு எங்கெங்க இருக்காது? இல்ல இல்ல அவரே டிவியில சொல்லலாம், நம்பர் கொடுக்கலாம். அன்றாட அவங்க பக்கத்துல இருக்கிற மக்கள்கிட்ட அவங்க என்ன உறவு மெயின்டைன் பண்றாங்க? அங்கதான் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சொகுசு கார் மோதி தொழிலாளி பலின்னு ஒரு செய்தி இருக்கு. நேற்று அதிகாலை திருவான்மியூர்ல நடந்த சம்பவம். அதே மாதிரி ராஜஸ்தான்லயும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பையன் கார் ஓட்டி ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார். 3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இதுல சென்னையில வந்து 3 பெண்கள் அந்த கார்ல இருந்திருக்கிறாங்க. ஒரு பெண் அந்த காரை இயக்கி இருக்கிறாரு. அதிவேகமாக கார் வந்திருக்கு. மது போதையில் அந்த பெண் இருந்ததாகவும் சோதனையில தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து இத சுவாதி கொலையோட ஒப்பிட்டு அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குதுலாம் கூட நிறைய பேர் இன்னைக்கு வந்து முகநூலெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் இது வேற விதமான பிரச்சனை. இது இங்கே இந்த செய்தியிலேயே ஒரு இடத்துல வந்து ஆண்கள் பெண்கள் எவ்வித பேதமின்றி மது அருந்து வீழ்கின்றனர், அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆணோ பெண்ணோ மது அருந்தி விட்டு கார் ஓட்டும் பொழுது அது பிரச்சனையாகுது. ஸோ இது வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இது ஒரு குற்றச்செயல். கொலைக்கான குற்றமாக அதை எடுத்துக்கிறதுங்கிறது 2ஆம் பட்சம். முதல்ல வந்து மது அருந்தி விட்டு கார் ஓட்டுவது என்பது பிறருடைய உயிருக்கு அச்சுறுத்தலை விளைவிக்கக்கூடிய ஒரு செயல். இதுக்கு மிக கடுமையான சட்டங்களை கொண்டு வரலாம். அதை பணக்காரர் ஏழை வித்தியாசமின்றி அந்த சட்டத்தை கட்டாயமாக நம்ம வந்து அதை அமல்படுத்தணும். இதுக்கு வந்து இணையாக பிற நாடுகளெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. அதற்கான சில திட்டங்களை இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் ரொம்ப கடுமையாக அதை ஆக்கியிருக்காங்க, அதை செயல்படுத்திட்டும் இருக்காங்க. நம்மகிட்ட இந்த லா அண்ட் ஆர்டர் அந்த அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது சீராக எப்பொழுதுமே இருந்ததில்லை, சீராக இருந்ததே கிடையாது. அது எப்ப சீராக ஆகுங்கிறது ரொம்ப காலம் தள்ளி தான் ஆக போகுது. அதை எப்படி நம்ம விரைவுபடுத்துவது? யாராக இருந்தாலும் இதுவும் ஒரு குற்றச்செயல், அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அந்த குற்றச்செயலை செய்பவர்கள் பிடிபட்டவுடன் என்ன மாதிரியான தண்டனை உங்களுக்கு கொடுக்குறோம்? அவர்கள் இனி காரே ஓட்டக்கூடாது என்பதிலிருந்து குறைந்தபட்ச சிறை தண்டனையாவது அனுபவிப்பது போல என்ன மாதிரியான சட்டத்தில் அவர்களை புக் பண்ணி அவங்க மேல கேஸ் நடத்தி அந்த கேஸை விரைவாக முடிக்கிறோம் அப்படிங்கிறது இங்க முக்கியமாகிறது. அதாவது இது எங்க இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா, இது இந்த ஆண் பெண் இதுல இம்மெட்டீரியல் 2 பேரும் ஓட்டியிருக்காங்க. இவங்க 2 பேருமே பணக்காரர்கள், அதிகார வசதி உள்ளவர்கள். இவங்களுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வருதுன்னா, இந்த நாட்டின் பல்வேறு இடங்கள்ல, பொது இடங்கள்ல பணக்காரர்கள் ஒரு விதமாகவும்
வசதி இல்லாதவர்கள் ஒரு விதமாகவும் நடத்தப்படுகின்ற விதம் இருக்குது பாருங்க. நம்ம இப்போ போன சுற்றுல வந்து காவலர்கள் சைடை நம்ம பேசணும். இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை பாருங்கள். அவங்களால இப்போ குடிச்சிட்டு கார் ஓட்டுறது தப்புன்னு ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை காவலர்களால் அதிகாரமிக்கவர்களுடைய வீட்டு பிள்ளைகள் அவர்கள் செய்யும்போது அவங்களால பயன்படுத்த முடியுதா? அதுக்கான சுதந்திரம் அந்த காவலர்களுக்கு இருக்கான்னா இல்லை. அப்போது இது மாதிரியான நடவடிக்கைகள் இதை குழந்தையிலேருந்து இந்த வசதி படைத்த வீட்டு பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே தான் வளர்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன பதிஞ்சு போகுதுன்னா, நம்மனா என்னாலும் செய்யலாம், சட்டம் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு தெரியும் இது சட்டங்கிறது அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவங்க பார்க்குற உலகத்தில் அவங்களுக்கு என்ன நம்பிக்கை தரப்படுதுன்னா, நீ வசதியான வீட்டு பிள்ளை, நீ குடிக்கலாம், குடிச்சிட்டு கார் ஓட்டலாம், யாரையும் மோதி கொலை கூட செய்யலாம், அதுக்கு பிறகு நீ வந்து ஜாமீனில் வெளியே வந்து வாழலாம், அப்புறம் நீதிமன்றமும் உன்னைய விடுவிக்கும், நீ வெளியே வந்துடலாம். கரெக்ட். இதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கிற சமுதாயத்தில் இதை எப்படி தடுக்க முடியும்? இல்லை, மது அருந்துறது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தாண்டி ஏழை பணக்காரன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து முக்கியமாக ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த விபத்தையும் இந்த பார்க்கக்கூடிய அந்த கோணமும் இப்படி வித்தியாசப்படுத்துதோன்னு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாடு முழுவதும் விபத்துகள் நடக்கிறது. எல்லா வாகனங்களை ஓட்டுறவங்க, அது சாதாரண நிலையில் இருக்கிறவங்கள இருந்து பணக்காரங்க வரைக்குமே மது அருந்திட்டு ஓட்டி விபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அந்த விபத்துகள் நடந்துட்டு தான் இருக்கு. இது இங்கே வந்து இவங்க சம்பந்தப்பட்ட விபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த விபத்துக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறதா, முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல தப்பு இல்லை, அது உண்மைதானே, அதுல தப்பும் இல்லை. ஏன்னா இங்க வந்து ஒரு கிளாமர் ஒன்று வந்துடுது, அது என்ன நடக்க போகுது அடுத்துன்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் வந்துடுது. ஆனால் அதையெல்லாம் மீறி இது போன்ற வழக்குகளில் என்ன மாதிரியான இறுதி முடிவு வந்தது, என்ன தீர்ப்பு வந்தது, அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது, அவர்கள் இனி ஒருபோதும் கார் ஓட்ட முடியாத மாதிரி அவர்களுடைய லைசன்ஸ் நீக்கப்படுகிறதா, அவர்களுக்கு என்ன தீவிரமான முதல்ல வந்து சட்டத்தின்படியான தண்டனையும் அதன் பிறகு இவங்க மேல ஒரு சிவில் வழக்கு போட்டு இந்த உயிர் போனதற்கான இழப்பீடை இவர்களிடமிருந்து பெறுவது, இதெல்லாம் லாஜிக்கலா எங்க நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நம்ம இல்ல. பொதுவாக இங்க வந்து ஏதோ பிடிச்சிட்டாங்க, சில சமயங்களில் இவங்க இறங்கி இன்னொரு கார்ல போய் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதன் பிறகு ஒரு அப்பாவி ஒருவர் வந்து நான் தான் காரை ஓட்டினேன் அப்படின்னு மும்பையில ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், நாட்டின் மிக மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒருவருடைய வீட்டு சமாச்சாரமாக சொல்லப்பட்டு மும்பை பத்திரிகைகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா இது வந்திருக்கு. அப்ப என்னது? அப்ப யாரோ ஒருவர் வந்து இதற்காக தண்டனை பெறவோ ஜெயிலுக்கு போகவோ தயாராக இருக்கிறார். எத்தனையோ லட்சங்கள் கைமாறி இதெல்லாம் நடக்குது. இங்க கூட ஆக்டர்ஸ் பத்தி எல்லாம் இது மாதிரியான செய்திகள் மருத்துவமனைக்கு அந்த பெண்ணை அழைச்சிட்டு போகல, அங்க வந்து மருத்துவர்கள் பணியில இல்லாத காரணத்தால தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்கன்னு செய்தி முதலாக செய்தி பிளாஷ் ஆனோன்னு சொல்லப்பட்டது. அந்த வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கு காலதாமதம் செய்யப்பட்டது காவல்துறையால அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அடையாளங்களை மறைப்பதற்காக எல்லா விதங்கள்லையும் காவல்துறை முயற்சி செய்கிறது, தாமதப்படுத்துறாங்கன்னா இந்த வழக்குலையும் சொல்லப்பட்டது. இறுதியாக தான் அந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அதாவது ஊடகங்கள் தரப்புல இருந்து பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பிறகுதான் இது எங்க சரி செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்த விஷயத்தை? இல்ல, அதான் தவறான சலுகைகள். இங்க வந்து என்னன்னா, இங்க ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அதிகாரம் கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள், அரசியல் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், இவர்களுக்கு இடையிலான நெட்வொர்க், ஜுடிஷியரி, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த நெட்வொர்க்கில் தான் எல்லா விஷயங்களுமே நடக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மையாக இருக்குது. இதுக்கு இடையில வந்து பெரும்பான்மையான மக்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறதே இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த தவறான சலுகைகள் சின்ன அளவில் நடைபெறுவதை கூட அனுமதிக்க முடியாத ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கினாதான் இந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம உடைக்க முடியும். இது சின்ன விஷயம் தானே, இதில் ஒரு சலுகை கொடுக்கலாம், அதில் ஒன்றும் ஆகாது அப்படின்னு கொடுக்கப்படுற சலுகைகள் தான் இது பெரிய அளவில் வரும் பொழுது பிறருடைய உயிரை குடிப்பதாக பொதுமக்களுக்கு வந்து பெரிய ஆபத்துகளை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லை, இது அவர்களுடைய உயிருக்குமே ஆபத்து தானே. இப்போ வந்து இவங்க குடிச்சிட்டு கார் ஓட்டும் போது மற்றவங்க மட்டும்தான் சாவாங்கன்னு கேரண்டி இல்லை, இவங்களுக்கும் இதே விஷயம் நடக்கும். எதிர்த்தாப்புல ஒரு ட்ரக் வந்துருந்ததுன்னா என்ன இருக்கும்? 3 பேரும் போயிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு மட்டும் நல்லதா இது? இல்ல, அதான் இங்க வந்து நம்ம அடிப்படையில ஒரு சொசைட்டியாக இந்த ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ரூல் ஆஃப் லாங்கிறது ஏழை பணக்காரன் வித்தியாசமின்றி உருவாக்கப்படுவது. அதன் மேல
ஒரு சமூகமாக நம்ம நம்பிக்கை வைக்கணும். சட்டத்தை எல்லோரும் மதிக்கிறது மூலமாக தான் இதை தவிர்க்க நாம என்ன பண்ணிடுறோம், நமக்கு வரும்பொழுது நம்ம அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதுதான் முதல்ல யோசிக்கிறோம். இதுதான நியாயம், இதுதான சட்டம், இதன்படி நம் தண்டனை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்வது மாதிரி எவ்வளவு பேர் இருக்கும். அரசு பள்ளிகளில் எல்கேஜி யூகேஜி படிப்பு தொடங்க சாத்தியம் இருக்கிறதா அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. 4 மாதத்திற்குள்ளாக முடிவெடுத்து அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெற்றோர் சங்கம் சார்பாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டால் அரசு பள்ளிகளில் ஏற்கனவே நல்ல கட்டமைப்பு இருக்குது. என்னை கேட்டால் பள்ளிக்கூடங்களில் கட்டடங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கட்டட அமைப்பும் இடவசதியும் பெரும்பாலான அரசு பள்ளிகளில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு எல்கேஜி யூகேஜி தொடங்குறதுல பெரிய சிக்கல், ஆசிரியர்கள் வேணால் அவங்க நியமிக்க வேண்டியிருக்கலாமே ஒழிய பெரிய சிக்கல் கிடையாது. தொடங்கப்படணுங்கிறதுக்குள்ள சமூக நியாயங்கிறது வலிமையாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் எல்கேஜி யூகேஜி அப்படிங்கிறது இப்போ எல்லாருடைய வீட்லேயுமே ஒரு 2.5 வயசுக்கு மேலே பிள்ளைங்களை வச்சுக்கிற அவங்களால முடியல, அதுக்கான சூழல் இல்லை. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. குழந்தைங்களை படிப்புக்காகன்னு இல்லைனாலும் கூட அதை பார்த்துக்கிறவாவது ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கொண்டு போய் விட தான் வேண்டியிருக்கு. அவங்களால வீட்டில் வச்சு பார்க்க முடியல. அந்த வாழ்க்கை முறை ரொம்ப மாறிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அரசு பள்ளிகளை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இந்த எல்கேஜி யூகேஜிக்காக தனியார் பள்ளிகளுக்கு போகும் பொழுது அங்கு வசூலிக்கப்படக்கூடிய கட்டணங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. அதுவும் நம்முடைய தனியார் பள்ளிகள் எல்கேஜி யூகேஜிக்கு வாங்கக்கூடிய கட்டணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தர்க்க நியாயங்கள் அடிப்படையே இல்லாத ஒரு கட்டணமாக இருக்குது. ஒரு குழந்தைக்கு ஏபிசிடியும் ஆனாவனாவும் சொல்லித்தர்றதுக்கு என்ன பெரிய, இத்தனைக்கும் அவங்க வைக்கக்கூடிய இடங்களை பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடங்களாக இருக்குது. கட்டமைப்பில் கூட அவங்களுக்கு போதுமான வசதி இல்லை. ஆனாலும் கட்டணம் அப்படிங்கிறது மிக அதிகமான அளவில் வசூலிக்கப்படுது. அந்த நிலையில் இந்த கோரிக்கையும் ரொம்ப இயல்பான நியாயமான கோரிக்கை தான். அது அரசு பள்ளிகளில் வழங்க முடியுமானா கண்டிப்பாக வழங்க முடியும். அரசு இதை செய்யலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஏன் இந்த கோரிக்கை வருதுங்கிறது எனக்கு புரியுது, இதில் இருக்கக்கூடிய அழுத்தம் எனக்கு புரியுது. ஆனால் உண்மையில் இதை பள்ளிங்கிற அமைப்புக்குள்ள சிறு குழந்தைகளை, அந்த வயது குழந்தைகளை கொண்டு வருவதுங்கிறது ஒரு கொடூரமான ஒரு செயலாக நான் பார்க்குறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய எல்கேஜி யூகேஜி அங்கே நடத்தப்படக்கூடிய பாடம் சொல்லித்தருதல்ங்கிறது எல்லாமே மோசமானதாக நான் கருதுகிறேன். உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வி அமைப்பு கொண்ட ஒரு ஃபின்லாந்து மாதிரியான ஒரு நாட்டில் 7 வயதுக்கு முன்னால் யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்லை. இங்கே நம்முடைய ப்ரீகேஜியில் கூட ஓரளவுக்கு விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. பட் எல்கேஜி யூகேஜியில் எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்து என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்காம நம்ம குழந்தைகளை கொடுமை செய்ய ஆரம்பிச்சிடறோம். நான் சில பள்ளிகளில் எல்கேஜி வகுப்பில் உட்கார்ந்து குழந்தைகளோட பேசினதுக்கு பிறகு நான் இதை சொல்கிறேன். அதை நமக்கு கல்விங்கிற அமைப்புக்குள்ளே வந்துட்டாலே உடனே பாடத்திட்டம், புத்தகம், பயிற்று முறை, பெடகாஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு போய் கொண்டுடுவாங்க. உண்மையிலேயே அது விளையாடுவதற்கும் மொழியை கற்றுக்கொள்வதற்குமான, சுற்றுப்புறங்களை பார்த்து அதிலிருந்து பல விஷயங்களை கிரகிப்பதற்குமான ஒரு மிக முக்கியமான காலகட்டம். முடிந்தவரை தாயுடனும் பெற்றோருடனும் உறவினர்களுடனும் மிகவும் சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டிய ஒரு தருணம். ப்ராக்டிக்கல் 2 விஷயம் சொன்னது உண்மைதான். வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்க முடியல, ஏன்னா வேலைகள், இருவரும் வேலை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி, நகரங்களில் கூட்டு குடும்பம் இல்லாதது. அப்போ குழந்தைகளை பார்த்துக்கொள்வதற்கான ஒரு இடம் வேண்டும்ங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். குழந்தைகளை பார்த்துக்கொள்வதற்கான இடம் அரசு கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும்னா கூட நான் அதை ஏற்றுப்பேன். அது பள்ளியோடு ஒட்டி இருந்தால் கூட பரவாயில்ல. அதை தயவு செஞ்சு பள்ளின்னு நம்ம சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய எல்கேஜி யூகேஜி மேலே நம்ம சில எதிர்கருத்துக்களை வைக்கும் பொழுது அதே செட்டப்புக்குள்ள இப்ப பெற்றோர்கள் அடுத்த நெருக்கடி இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன தெரியுமா தருவாங்க, அந்த ஸ்கூல்ல பாருங்க எல்கேஜி யூகேஜில இவ்வளவு புத்தகமும் இவ்வளவு ஹோம்ஒர்க்கும் தராங்க, நீங்க என்னங்க ஒண்ணுமே தரமாட்டேங்கிறீங்கன்னு டீச்சர்ட்ட சண்டைக்கு போவாங்க நம்ம மக்கள். அதன் காரணமாக கடுமையான அழுத்தத்தை இந்த குழந்தைகள் மேல நம்ம சுமத்த வேண்டியிருக்கும். அது எனக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. இப்பவே நம்ம பண்றது தப்பு அப்படிங்கும் பொழுது வேற வழி இல்லாமல் அது இன்னும் எல்லாருக்கும், ஆனா ஏதோ ஒண்ணு செய்யணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன்.
அது எப்படி செய்யணுங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அவர் சொன்ன கருத்துக்கள்ல எனக்கு மாறுபாடு கிடையாது. 2.5 வயசுக்கு மேல குழந்தைங்களை வச்சுக்க முடியல, அதனால கொண்டு போய் நம்ம பள்ளியில சேர்க்கணும். தனியார் பள்ளிகள்ல அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறாங்க, அதனால அரசு பள்ளிகள்ல தொடங்கணும் அப்படிலாம் இதை புரிஞ்சுக்கலாமா? இல்ல அங்கெல்லாம் அது சரியா நடக்கல, அதனால இங்கேயும் அது வேண்டாம், விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கணும், சமுதாயம் எதிர்பார்க்குது தன்னோட குழந்தை எல்கேஜிக்கு போகணும், யூகேஜிக்கு போகணும், இல்லை ஒரு நிர்பந்தம் அப்படின்னு விருப்பத்தின் அடிப்படையிலாக ஒரு கல்வி சிஸ்டம் வேணுமா? இல்லை ஒரு தேவையின் அடிப்படையில் எப்போ அந்த குழந்தைக்கு கல்வி தேவையோ அப்போ அந்த குழந்தைக்கு கல்வி கொடுத்தா போதும்னு அரசு சிந்திக்கணுமா? இல்லை, அதாவது இப்போ நண்பரை வைத்த கருத்துக்களும் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் நம்ம உண்மையாக பதில் சொல்லணும்னா அது ரொம்ப பெரிய சோக கதையாக இருக்கும். குழந்தைங்க அழுகிறாங்க, குழந்தைங்களை வந்து நம்ம கொடுமைப்படுத்துகிறோம், கல்விங்கிற பேரில் கொடுமைப்படுத்துகிறோம். அதில் எனக்கு ரெண்டாவது கருத்தே இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, அரசாங்கத்தில் இந்த எல்கேஜி யூகேஜி இல்லைன்னா இவங்க வந்து நம்மெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி பிள்ளையை தூக்கி வச்சு கொஞ்சி காக்காவை காட்டி, குருவியை காட்டி, வேப்ப மரத்தை காட்டி, தென்னை மரத்தை காட்டி அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்களான்னா இல்லை. அதுக்கு மாறா இந்த கடனை வாங்கியாவது இல்லைன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டாவது இந்த அதிக கட்டணம் வாங்குகிற ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் இவங்க தள்ள போகிறாங்க. மீண்டும் அந்த பிள்ளைங்களை வந்து 5 வயசுக்கு முன்னாடி எழுத வைக்கவே கூடாது. அதுதான் வந்து அந்த விரல் வந்து எழுதுவதற்கான வளர்ச்சியே அந்த குழந்தைகளுக்கு கிடையாது. ஆனால் எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் அந்த கொடுமையை தான் பண்ணுறாங்க. நம்மளால் அதை கேட்க முடியலை, நம்மளால் ஒரு மாற்றம் உண்டு பண்ண முடியலை. இங்கே நான் ரொம்ப வேதனையோட பதிவு பண்ணுறேன், நாங்கள் மாற்ற தர்றோம்னு சொல்கிற பள்ளிகள் எல்லாமே வைக்கிற கட்டணம் வந்து மிக மிக அதிகமானது. நாங்கள் மாற்ற தர்றோம்னு நீங்கள் சொல்கிறது சரி, ஆனால் அந்த மாற்றம் நீங்கள் யாருக்கு தர்றீங்க? வசதி படைத்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தர்றீங்க. நிறைய பள்ளிகள் மாற்றுன்னு சொல்லி நிறைய வேறுபட்ட கல்வி முறைகள்லாம் சொல்லித்தரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், அந்த பிள்ளைகளும் ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த நாட்டினுடைய சாதாரண குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க எப்படி நாளைக்கு இந்த சமுதாயத்தில் ஜெயிப்பாங்க? அவங்க ஒரு மாவட்ட ஆட்சியராகவே நாளைக்கு பொறுப்பேற்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த சமுதாயத்தை பற்றி என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதனால அவங்களும் தோற்று தான் போவாங்க. நீங்கள் உண்மையாகவே மாற்று தரணும்னா இந்த சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாற்று தான் உண்மையான மாற்று. முத்துக்குமரன் குழு பரிந்துரையில் டிசம்பரில் தொடங்கி ஜனவரி மாதத்துக்குள்ளாகவே இந்த எல்கேஜி யூகேஜி அட்மிஷன்ஸ்லாம் முடிஞ்சிடுது. ஏழை பெற்றோர்கள் வந்து போகிற போது அவர்களுக்கான இடம் அங்கே சாத்தியப்படுவதே இல்லை. இன்னொன்று, அந்த கல்வி வந்து தனியார் கல்வி நிலையங்களில் கொடுக்கப்படுகிற கல்வியுடைய தரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு முறை இந்த பள்ளியில் சேர்த்துட்டா மாற்று பள்ளியை பற்றி பெற்றோர்கள் யோசிக்கவே மாட்டேன்றாங்க. அதனால அந்த 12-14 வருடங்களுமே தரமற்ற கல்வி தான் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்குது. அதனால அரசு பள்ளிகளில் எல்கேஜி யூகேஜி தொடங்கணும் அப்படின்ற ஒரு பரிந்துரை வைக்கப்பட்டது. இப்போ இதன் மூலமாக அரசு பள்ளியுடைய இந்த கட்டமைப்பை, கல்வியுடைய தரத்தை உயர்த்த முடியும், அதன் மூலமாக அரசு பள்ளிக்குடைய நுழையக்கூடிய மாணவர்களை ஆரம்பத்திலேயே டைவர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சாத்தியப்படுத்த முடியுமா இந்த பரிந்துரையை செயல்படுத்துவதன் மூலமாக? அதை இந்த முத்துக்குமரன் கமிட்டி ரிப்போர்ட் நான் படிச்சிருக்கேன், முழுமையாகவே நான் அவரே எனக்கு அனுப்பிச்சிருந்தார், படித்தேன்னா. நீங்கள் வந்து தனியார் கல்வி நிலையங்கள் மோசம், எனவே அரசு கல்வியில் நாம் செய்வோம் அப்படிங்கிறதையும் நான் ஏற்றுக்கல. ஏன்னா அரசு கல்வியோடைய தரம் அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் மோசமாக தான் இருக்கு. அதுக்கான காரணங்கள் வேற. இங்க மோசமாக இருக்கிறதுக்கான காரணம் வேற, அங்க மோசமாக இருக்கிறதுக்கான காரணம் வேற. இது ஃபிக்ஸ் கிடையாது. அவரும் இதை ஃபிக்ஸாக இதை சொல்லலை. இங்க பிரச்சனை வந்து நம்ம என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய மோசமான சூழலை மாற்றுவதற்கு தனித்தனியான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். இப்போ நான் முதல்ல வந்து இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை அப்படியே ஏற்றுக்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் குழந்தைகளை சேர்த்ததுக்கு பிறகு அது ஒரு அழுத்தத்தின் காரணமாக அங்கே பிளே ஸ்கூலில் அல்லது ப்ரீகேஜி இல்லை சேர்த்து விட்டுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து வெளியில் எங்கேயும் போகாமல் அப்படியே 1, 2, 3ன்னு போய் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே படிக்கிறதும், அந்த கல்வி நிலையத்தோடைய குறைபாடுகள் அப்படியே அங்கே வர்றதும் உண்மைதான். அவை மாற்றுவதற்கு என்ன செய்யணுங்கிறது வேற. நிச்சயமாக அதே சமயம் இந்த குழந்தைகளுக்கான ஒரு இடம் வேணும். அரசு பள்ளியில் நீங்க வந்து 2.5 அல்லது 3, 4, 5 வயதுல அவங்க குழந்தைகளை உட்கார வைப்பதற்கான ஒரு இடத்தையும் கூட நான் மறுக்கல. ஆனால் அங்க என்ன செய்ய போகிறீர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமாயிருது. இதை நம்ம வந்து சரியாக ஆரம்பத்திலிருந்தே, அது வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலுடைய எல்கேஜி யூகேஜி அப்படியே இங்க நகர்த்தி கொண்டு வரீங்கன்னா அது சரியல்ல. அது அதுக்கு சாங்ஷன் கொடுக்குற மாதிரி ஆயிருது. இவங்களும் கை உடைய 2.5 வயசுக்கு ஏ ஃபார் ஆப்பிள் ஆரம்பித்து அதை எழுத ஆரம்பித்தார்கள் என்றால் அதை போல ஒரு டிசாஸ்டர் எதுவும் கிடையாது. ஆனால் இங்க என்ன பண்ணணும், அங்க என்ன பண்ணணும், இன்னொன்று நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறது இந்த சப்ளை சைடுங்கிறது. இப்போ நீங்க
ஓவியா அவர்கள் சொன்னாங்க இல்லையா, எதனால வந்து மாற்றுக்கல்வியை கொடுப்பவர்கள் எல்லாம் மிக அதிகமான கட்டணம் வாங்குகிறார்கள்னு. அந்த கட்டணம் வாங்கினாலும் அதை கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறதுனால அவங்க அதெல்லாம் பண்றாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இதை ஒரு குறைந்த கட்டணத்தில் கொடுப்பதற்கான ஆட்கள் இருப்பவர்களை எந்த விதத்தில் நம்முடைய சிஸ்டம் ஊக்குவிக்கிறது? அவர்களுக்கான கிராண்டோ இல்ல அவர்களுக்கான அனுமதியை வந்து லஞ்சம் வாங்காமல் கொடுப்பதற்கோ நம்முடைய ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் தயாராக இருக்கா? அதுக்குள்ள நுழைந்தோம்னா அது இன்னொரு பெரிய ஒரு சோகக்கதையை ஒன்று உருவாக்குவாங்க. அப்ப நம்ம வந்து இந்த சப்ளை சைடை வந்து பயங்கரமா மாற்றணும். அப்போ மிக குறைந்த செலவுலேயே நல்ல தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய பலர் வருவார்கள். அவர்களை நம்ம வரவேற்கிறதே கிடையாது. அப்ப மோசமானவர்கள் தான் எப்படி இந்த சிஸ்டத்துல எப்படி அப்படியே நீந்தி வெளில வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பதை கொடுத்து விட்டு மோசமான கல்வியை வழங்குவதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இன்னைக்கு எக்கச்சக்கமான காசை வசூல் பண்ணி தரமற்ற கல்வியை கொடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல, இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதே நீங்க முத்துக்குமரன் குழு பரிந்துரையை அமல்படுத்தணும், 2006ஆம் ஆண்டு செய்யப்பட்ட பரிந்துரையை அமல்படுத்தணும், தனியார் பள்ளிகளை நோக்கி போக முடியாதவர்களுக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது முத்துக்குமரன் கமிட்டி பரிந்துரையில் இருக்கிற இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் கமிட்டியில் இருக்கிற பல பரிந்துரைகளை இவங்க வந்து அரசு பண்ணவே இல்லை. நூற்றுக்கணக்கான பரிந்துரைகள், எக்கச்சக்கமான பரிந்துரைகளை முந்தைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை இந்த கமிட்டியை வைத்த அந்த அரசும் பண்ணல. அதுக்கப்புறம் இருக்கிற அரசு அதை செய்யுங்கிறத நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனால் அந்த கமிட்டியுடைய பரிந்துரைகள் பொதுத்தளத்துல வைத்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எல்கேஜி யூகேஜி அப்படின்னு நம்ம பார்க்கிற போது எந்த மொழியில அதை சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஒரு கல்வியுடைய தரம் அப்படின்னு வருகிற போதோ இல்ல ஒரு குழந்தையுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் வருகிற போதோ மொழி பிரதானமாக அங்கே ரோலை பிளே பண்ண. கண்டிப்பா. இப்ப எல்கேஜி யூகேஜியை தமிழ்ல அவங்க சொல்லிக் கொடுக்க போறாங்களா இல்ல ஆங்கிலத்துல சொல்லிக் கொடுக்க போறாங்களா? அப்ப ஆங்கிலத்துல சொல்லிக் கொடுத்தா ஆங்கில கல்வியை ஊக்குவிக்க போறாங்களா அரசு பள்ளி? ஏற்கனவே அரசு பள்ளிகள்ல ஆங்கில கல்வி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக திணிக்கப்பட்டு வருகிறங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவ்வளவு கேள்விகள் எழுகிறது. அப்ப எல்கேஜி யூகேஜி அப்படிங்கிறது எதை நோக்கி இந்த சமூகத்துடைய மொழியை, சமூகத்துடைய கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடை நகர்த்த போகுது அப்படிங்கிற கேள்வி எழுது. இது நல்ல கேள்விதான். ஆனா விடை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஏன்னா இந்த எல்கேஜி யூகேஜி வேணும்னு கேட்குற பெற்றோருடைய மனநிலையே பிள்ளை இங்கிலீஷ் படிக்கணுங்கிறது தான். படிக்கணுங்கிறதெல்லாம் அவங்க நோக்கம் கிடையாது, பிள்ளை இங்கிலீஷ் படிக்கணுங்கிறது தான். ஆனால் அந்த வயசில் பிள்ளைக்கு வந்து தாய்மொழியில் தான் சொல்லி கொடுக்கணும், தாய்மொழியில் தான் அந்த கல்வியை வைக்கணும். நாங்கள் முதலியே சொன்னது மாதிரி அந்த எல்கேஜி யூகேஜியுடைய பாடத்திட்டத்தை முழுமையாக வேறு மாதிரி வடிவமைக்கலாம். அதுக்கு எழுத்து பணிகளோ இல்லை இந்த மொழி சிக்கல்களோ இல்லாமல் இயல்பான அதனுடைய தாய்மொழியில் அந்த 3 வயதிலிருந்து 5 வயது வரை அந்த குழந்தைக்கு கற்றல் திறன் எந்த பகுதியில் இருக்கும், அது வாய் வழியாகவா, பார்த்தல் வழியாகவா, காட்சிப்படுத்துதல் வழியாகவா, விளையாடுவது வழியாகவா, மற்ற பிள்ளைங்களோட சேர்ந்து பழகுவது வழியாகவா, இப்படி எது அப்படிங்கிறத வந்து ஒரு உளவியல் நிபுணரை வைத்து ஆய்வு செய்து ஒரு திட்டத்தை உருவாக்கி அதனை செய்ய வேண்டும் என்பது நம்மை போன்றோருடைய பரிந்துரையாக இருக்கும். என்னை கேட்டால் மக்களை வந்து எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளா ஒரு முடிவு கட்டுறதை விட இந்த மாதிரி செய்து இது ஒரு மிகச்சிறந்த திட்டம்ங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறது மாதிரியான செயல்பாடுகளையும் மேற்கொண்டால் அது வெற்றி பெறும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டால் சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை அதற்கு ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு வந்து மேம்பட்டிருக்கிறாங்க, அந்த கல்வியினுடைய உண்மையான நோக்கங்களை ஆசிரியர்கள் வந்து புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறார்களா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. செயல்வழி கற்றல் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து அதை ரொம்ப ரிலாக்ஸ்டு மோடுக்கு கொண்டு போயிடக்கூடாது. உண்மையில் அந்த முறையில் தான் நம்ம ரொம்ப வந்து விழிப்புணர்வோடு ஆசிரியர்கள் இருக்கணும். இப்போ படித்து எழுதுறதுல கூட அவங்க ஸ்லீப்பியாக இருக்கலாம், சைலண்ட்டாக இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே செயல்வழி கற்றலாம் அந்த குழந்தையோட ஒன்றி போய் அவங்க இயங்கணும். அப்படி இயங்குறாங்களா? அப்படி இயங்காத போது அது என்ன ஆகுதுன்னா தரமற்ற கல்விங்கிற நிலையை நோக்கி கீழே போயிடுது. உண்மையில் அது தரமற்ற கல்வி அல்ல, அதுதான் தரமான கல்வி. ஆனால் அதை எந்த முறையிலே போதிக்கிறார்கள்? இப்போ இதே சிக்கல் எல்கேஜி யூகேஜிலையும் வரும். இங்கே வந்து தனியார் பள்ளியினுடைய மாடலை பின்பற்றாமல் இது மாதிரியான ஒரு மாடலை முன்வைக்கும் பொழுது அதற்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், அதாவது வந்து உங்களுடைய பணி எத்தகையது,
நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகளை அரசாங்கமும் கல்வித்துறையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வெற்றி பெறும். நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமாக, எல்கேஜி யூகேஜி படிப்பை அரசு பள்ளிகளில் துவங்குறது அப்படிங்கிறது மொழி சார்ந்த இந்த கல்வியை எப்படி கட்டமைக்கும், எப்படி நகர்த்தும்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, அது வந்து பெரும்பாலும் தமிழ் மொழியிலும் ஆங்கிலத்தை அறிமுகப்படுத்துவதில் தவறும் இல்லை நான் பார்க்குறேன். ஆனால் பெற்றோர்களுடைய விருப்பம் வேறு மாதிரியாகவும் முழுக்க முழுக்க ஆங்கிலம் சார்ந்தும் தமிழை வந்து ஏதோ தொட்டுக்க ஒரு ஓரமாக வைத்துக்கொள்வதாகவும் இருக்கக்கூடும். அது ஒரு பெரிய டேஞ்சர். ஆனால் இது வந்து கையை மீறி பல விஷயங்கள் செயல்படுவது போல் எனக்கு தெரியுது. இதை வந்து கோர்ட் இதை கையில் எடுத்துச்சு அரசுக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னா அரசு வந்து பாப்புலர் ஒப்பீனியன் என்னவோ அதை சார்ந்து போய்விடுவோம் அப்படின்னு ரொம்ப எளிமையாக ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஓவியா சொல்வது போல் நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு உளவியல் நிபுணர்களுடைய கல்வி நிபுணர்களுடைய கருத்துக்களை வைத்துக்கொண்டு விளையாட்டு பூர்வமாக மொழி சார்ந்து அந்த 2-3 வருடங்களை வைத்தா அது அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியை கொடுக்கும். ரொம்ப பெரிய தளத்தில் விவாதிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இது. நேரம் கருதி முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.